ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் குட் ஈவினிங். நான் உங்கள் Athisayaraj. இன்றைக்கி தான் கரெக்டாக ஈவினிங்க்கு வந்துட்டேன். ஸோ அந்த குட் ஈவினிங் யாருக்கும் இல்லை, குட் ஆஃப்டர்நூன் இருக்கும். ஸோ அதனால் இது மணி 11 நைட் இல்லை, காலையில். அதனால தான் கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பேச போகிறோன்னா, the power is everything it's a power, face to face the consequences அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர் மாதிரி பேச போகிறோம். தலைவர் மீன்ஸ் நித்யானந்த தலைவரோட வாய்ஸ் வந்துருச்சுல்ல. உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன் அப்படின்ட்டு பாடிட்டு இருக்கோம்ல. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேசுவோம். இதை பற்றி இதில் அப்படி என்னடா இருக்குன்னு ரோஸ்ட் பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு சின்ன பையன்ட்ட கேட்போமே, இது என்னன்னு கேட்போமே, தம்பி இது என்னப்பா, அவன்கிட்ட கேமரா மறைக்குது, இது என்னதுப்பா தம்பி, எங்க அதுனா பூனைக்குட்டி மாதிரியா இருக்குது. பையன் என்ன சொல்கிறாங்களே, விவரமாக இருக்காப்புல, ரொம்ப விவரமாக இருக்காப்புல. பூனைக்குட்டியாடா, சர்ரா பூனைக்குட்டின்னு எப்படி சொல்கிற, 2 கொம்பு இருந்தால் உனக்கு பூனைக்குட்டியா? சரி அப்போ இப்படின்னா என்னது தம்பி? கேட்டது என் தப்பு தான்டா. சரி தாண்டா, நல்லா தாண்டா வளர்த்துருக்கீங்க. டேய், நல்லா தாண்டா எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, உண்மைக்குமே நல்லா தாங்க இருக்குது. ஸோ அவன் கரெக்டாக தான் தம்பி சொல்கிறாப்புல. நாம தான் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த பவர் ஒரு சாமானிய மனுஷனுக்கு கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும்? செமையாக இருக்குல்ல. எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் ஒரு 10 விஷயத்தை மாற்ற போகிறேன். ஸோ அந்த 10 விஷயத்தை பற்றி டான் சொல்கிற போகிறேன். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது என்னோட மைண்ட் செட்டில் உள்ளது. ஸோ உங்கள் மைண்ட் செட்டில் இது எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இந்த பவர் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு 3 பவர் இதில் கிடைக்குது. ஓகேவா? 3 இது எதை வேணால் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அது நடக்க போகுது. நீங்கள் இந்த மாதிரி பாஸ்கோட சொல்லி என்னத்தை நடத்த போகிறீங்கிறதையே சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட் விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் விஷயம் நான் எதை மாற்ற போகிறேன் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசையை அதை சொல்லிடுறேன். பட் இது நடக்காது, இது இம்பாசிபிள் தான். பட் நான் சொல்லிடுறேன். ஆனால் ஃப்யூச்சரில் இது கண்டுபிடிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. டைம் ட்ராவலிங் மிஷின். எனக்கு டைம் ட்ராவல் மிஷின் வேணுமான்னு கேட்டிங்கன்னா, மிஷின்லாம் வேணாங்க. ஒரே ஒரு வாட்டி என்னோடய சைல்டிஷ்க்கு போகணும். அதாவது ஒரு 5ஆம் 6 படிக்கிற அந்த டைமுக்கு போகணும். 5th இல்லை 6th படிக்கிற அந்த டைமில் போயிட்டு, டே அதிசயம் பயந்துராதடா, வாழ்க்கையில் இன்னும் நீ பார்க்க வேண்டிய அடிகள் பல இருக்குது, இப்போமே நீ நடிங்கிறாத, ஸோ எங்கேயும் போய் இருந்துடாத, ஸோ உன்னோட ஸ்பார்க் இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு நீ பேச தொடங்கு அப்படின்ட்டு அங்கேயே அவனுக்கு ஒரு அடித்தளத்தை போட்டு வர்றது. ஸோ இதுக்காண்டி நான் ஃப்யூச்சரில் போய் அதை போய் மாற்றிட்டு வரேன். பாஸ்ட்டில் போய் மாற்றிட்டு வரேன். ஃப்யூச்சரில் போய் பார்க்க போகிறீங்க கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சராகவே இருக்கட்டும். ஃப்யூச்சர் இஸ் எக்ஸைட்மெண்ட். அதாவது அது நமக்கு அட்வென்ச்சரிக்காக இருக்கணும்னு சொல்லலை, அந்த அட்வென்ச்சரிக்கே ஃப்யூச்சர்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் அப்படி இருக்கட்டும். ஸோ அதை போய் பார்த்துட்டோம்னா நமக்கு அதில் ஒரு இதுவே இருக்காது, க்யூரியாசிட்டியே எல்லாமே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நசன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம பேசிடுவோம். என்னோடய ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஒன்றே ஆசைப்பட்றேன், இந்த கவர்மெண்ட் மக்களுக்கான கவர்மெண்ட்டாக மாறும். அதாவது இந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்லலை, நார்மலாக இந்தியன் கவர்மெண்ட். அதாவது இப்போது யூஎஸ்லாம் எடுத்திங்கன்னா, யூகேலாம் எடுத்திங்கன்னா, யூகே ஒரு அரசாட்சி மாதிரி நடந்துகிட்டு இருக்குதுல்ல, மக்களின் ஆட்சி மாதிரி. யூஎஸில் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட்டு, அவர் மட்டும்தான், மேயர் மட்டும் இருப்பாங்க அங்கே இங்கேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. ஸோ நம்ம ஊரில் தான் எம்எல்ஏ, எம்பி, விஓ, ஏஓ, ஹாஓ, இஓ. 2வது விஷயம் என்னென்னா, பொலிட்டீஷியன்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் நசன் சண்டை. ஒரே கட்சி, ஓகேவா, ஒரே கட்சி, அவன் தான் அரசில் இருக்கணும், அவன் தான். 2 பேர் இருக்கட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேர் இருக்கட்டும். 2 பேருமே மக்களுக்காக என்ன பண்ணலான்ட்டு இவன் சொல்லுவான், இல்லை அது மகளிருக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறது தப்பு அப்படின்னு சொல்லுவான். இவன் சொல்லுவான், இல்லை ஆண்களுக்கும் வேணும், இல்லை பெண்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். ஸோ அதெல்லாம் தேவையில்லாமல் ஒரே பீஸான ஒரு ஆட்சி நடக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. 3வது பார்த்தோம்னா, இதுவரை நம்ம பார்த்துருக்கிற நிறைய நியூஸஸ் இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது, நிறைய நமக்கு தெரியாத இன்விசிபிளான கேசஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்துலேயும் ஜஸ்டிஸுங்கிற ஒன்று வேணும். அதுக்கு இந்த 3க்கும் நம்ம பாபா மத்திர போட்டுவோம். கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோடே போவாங்க. அதாங்க வாழ்க்கையோட தத்துவமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? நான் சொல்கிறேன், வேறு யாரும் சொல்லலை. அதுக்கப்புறம் 4வது பார்த்தோம்னா, வேறு யாரும் இல்லை, இது என்னோட ஒரு ஆசைன்னு சொல்லலாம். டெய்லி ஒரு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு நான் கொடுக்கணும். ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன கேதர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே சொல்லுங்கள். நிறைய பேர் நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, பழைய வீடியோஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை நான் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் செம்மையாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பேசுகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் 5வது விஷயம் என்னென்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபைனலி நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் நம்ம இந்த புதஞ்சி போன கல்வெட்டுகள்
உயிர்கள் மீட்கப்படணும். தனுஷ்கோடி குமரிகண்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீருக்குள்ளே மூழ்கி போயிருச்சுங்களா, அதெல்லாம் வெளியே வரணும். அதை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணணும். அதை ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் டீம் வந்து உள்ளே இறங்கி போய் ஆராய்ச்சி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஆசையை போட்டு விடுவேன். அது ஒரு ஆசை. என் மைண்டில் உள்ளது எல்லாமே என் ஒரு 11th 12th இப்போ வரை என் மைண்டில் உள்ளதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் ஏதாட்டும் உங்களுக்கு பிடிக்காம கூட வந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 6வது பார்த்தோம்னா, பாஸ்போர்ட் இல்லாமல் எல்லா நாட்டுக்குமே போகணுங்க. பாஸ்போர்ட்டு, விசா எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பூமியை உருவாக்கும் போது கடவுள் என்ன நினச்சி உருவாக்கியிருப்பார், எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரட்டும்ன்ட்டு தான். ஸோ இப்போ மிருகங்கள்லாம் பாருங்கள், அதுக்கு என்ன பாஸ்போர்ட் தேவையா, விசா தேவையா? இங்கேருந்து ஒரு நாய் கடல் கடந்து கூட அடுத்த நாட்டுக்கு போகலாம், ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம், இல்லைனா இப்போ பசிபிக் ஓஷனை தாண்டி அந்த சைடு ஜப்பான் போகலாம், இல்லைனா இந்த சைடு அரபிக் ஓஷன் தாண்டி ஆஃப்ரிக்கா போகலாம், பே ஆஃப் பெங்கால்லாம் தாண்டி எங்கேனாலும் போகலாம். ஸோ இப்போல்லாம் எந்த கண்ட்ரிக்கு வேணால் எப்போ வேணால் யார் வேணால் போகலாம். ஃப்ளைட்டுக்கு மட்டும் அவங்க டிக்கெட் கொடுத்தா போதும். டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தா மட்டும் போதும். இட்ஸ் மீன் லஞ்சம் இல்லை, இது வந்து அந்த பெட்ரோல் செலவுக்கு அவங்களோட சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா? மற்றபடி இந்த விசா பாஸ்போர்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. பட் இதில் ஸ்மக்லிங் நடக்குமென்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய மாஃபியா கும்பல்லாம் நடத்தோம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டீம் வைக்கணும். செக்யூரிட்டி டீம்னு ஒன்று வச்சு அதை வந்து செக் பண்ணி உள்ள அனுப்பணும். ஒவ்வொருத்தரையும் க்ளீனாக செக் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ கீழே ஆளாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து செக் பண்ணி அனுப்பணும். அண்ட் தென் எல்லாமே ஸ்கேனிங்காக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பாசிபிள் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லிடுங்க. 7வது விஷயம் என்னென்னா, இருக்கிறவங்க எல்லாரும் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. அதாவது கம்யூனிஸ்ட் இருக்கிற நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாலாம் இருக்க மாட்டாங்க. நாடு ஆனால் வளரும். அதாவது கண்ட்ரி ஃபுல்லாமே க்ரோ ஆகும். நாடு க்ரோ ஆச்சுன்னா மக்கள் தானாகவே க்ரோ ஆரம்பிச்சிடும். பட் நம்ம நாட்டில் எப்படி இருக்குது, கம்யூனிஸ்டம் இல்லை. அதனால் என்ன நடக்குதுன்னா, இது பெரிய பெரிய முதலைங்க மட்டுமே முன்னேறுவாங்க. டாட்டா, அம்பானி, ஜியோ, ரிலையன்ஸ் இந்த மாதிரி பிராண்டு மட்டும் தானே வெளியே தருது. பட் சாதாரண மக்கள் எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க, டாக்ஸி ஓனர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ட்ராவல்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, எவ்வளோ பிராண்டிங் இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ குடிசை தொழில்கள் இருக்குது, அதெல்லாமே வெளியே வரல. ஸோ அப்படிங்கிறதுனால கம்யூனிசம் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா எல்லாருமே ஈவன், அதாவது ஒரு கம்பெனி வந்து பெரிய பிராண்டாக மேலே போய்கிட்டே இருக்குதா, அந்த பிராண்ட்லேருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு அதை வந்து கன்வே பண்ணி கொடுக்குறது. நீ அதிகமாக இருக்கா, கரெக்டாக கவர்மெண்ட்டே அதை வாங்கி இந்த கம்பெனி இதை வச்சு க்ரோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அதை ஈவனாக ஷேர் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மேபி எல்லா கண்ட்ரியும் போல் நம்ம கண்ட்ரியும் நல்லா வளரும். 2வது விஷயம் அப்படி என்னென்னா, மணிங்கிறது ஒன்று இருக்க வேணாமேன்னு நினைக்கிறேன். அதனால தானே இப்போ வந்து எல்லாருமே சூசைட் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் எல்லாமே இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறாங்களா, பண்டமாற்று முறை கொண்டு வரலாம். நம்ம அந்த காலத்தில் கொண்டு வந்தோம்னா பண்டமாற்று முறை, நம்ம நாட்டிலேருந்து பல பொருட்கள் அவங்களுக்கு கொடுத்து எடுக்கிறது. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுறீங்கல்ல, சேம் திங். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னால் நீ பல மாதம் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிட்டு நீ திருப்பி கொடுப்பா, அது ஓகே, நான் புது ஃபோன் தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கு ஈவனாக வேறு ஏதாட்டும் கொடுக்கறது பண்டமாற்று முறை. அதாவது என்கிட்ட அரிசி நிறையா இருக்குதுப்பா, என்கிட்ட வந்து கவர்மெண்ட் தர ரேஷன் அரிசி நிறையா இருக்குது, இதை வச்சு நீ உன் கண்ட்ரிக்கு கொண்டு போ அப்படின்ட்டு கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து கூட நாடு முன்னேற்றலாம். பட் பண்டமாற்று முறை இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னு எனக்கு தெரில. அண்ட் இந்த பாபா மேஜிக்கில் நம்ம அடுத்து பார்க்க போகிறதுன்னா, என்னோட நெக்ஸ்ட் இயர் அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் போடுவோம். அதாவது எனக்குன்னு அடுத்த வருஷம் உள்ள இது, அதாவது அடுத்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன்ல. ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் அடுத்த வருஷம் எண்டிங்கில் நான் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லுவேன். ஓகே, எதுவும் வந்து ப்ராமிசிங் நான் பண்ணலை, அதனால் நான் அதை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக இதை நான் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கேன். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கேன். ஸோ அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான கார்ட்டூன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன்ஸ் ஆகணும். ஜெட்டக்ஸ் சேனல் திரும்ப வரணும், போகோ சேனல் திரும்ப வரணும், இந்த மாதிரி சிஎன் கார்ட்டூன்ஸில் வர்ற பழைய இது ஸ்கூபிடூ எல்லாம் திரும்பி வரணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆசையை போடுவோம். ஸோ இது எல்லாமே வரணும். பட் இந்த புரிதல் உள்ள அடல்ட்டு இது மட்டும்தான் இருக்கணும். அடல்ட்டு கண்டென்ட் இல்லை. இட்ஸ் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் பார்க்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ள மட்டும்தான் பார்க்குற மாதிரி அது இருக்கணும். அது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கலாம். பட் அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய போட்டு, ஏன்னா அதுக்கான புரிதல் வந்து அவங்களுக்கு தான் இருக்கும். இல்லைன்னா அந்த சின்ன குழந்தைங்க வந்து சக்திமான் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அப்படின்னு ஒரு குதிக்கிறது மாடியிலேருந்து. ஸோ அப்போலாம் நிறைய கேசஸ்லாம் நடந்துருக்குது. உங்களுக்கு அதை பற்றி கேஸ் தெரிஞ்சுன்னா கீழே சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, இது உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறது, உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இப்போவுமே நடக்கணுங்கிறது தான். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பூஜை போடுவோமா? பாபா மந்திரம். கண்ணை மூட்டி என்னமோ சொல்லுவார், அந்த மந்திரம் கூட யாருக்குமே சொல்லலை. மந்திரத்தை சொன்னால் கூட நம்ம சொல்லி பார்க்கலாம். மந்திரத்தை சொல்லிட்டேன்.
பவர் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா நான் அதை போட்டு விட்றேன். ஸோ அது வராதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நான் வேணால் ட்ரை பண்ணி அதை போட்டு விட்றேன். அண்ட் தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபன்னாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி மோர் தென் கண்டென்ட் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் தென் நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸ்னாப்சாட் எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன். ஸோ அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோடய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே கீழே கொடுத்துருக்கேன். லிங்க்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது நான் கண்டென்ட் பேசணும், வேறு மாதிரி ஏதாவது நீ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிங்களோ அதையுமே நீங்கள் சொல்லிடுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிஸ்டர். பபாய், லவ் யூ கைஸ். ஹேவ் எ குட் டே. சியர்ஸ். ஹாப்பி சண்டே.